வணக்கம் நண்பர்களே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் இப்போ அரசியல் களம் சூடு பிடித்திருக்கு. திமுக சார்பில் அண்டியூர் சிவா, பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா, இப்படி மும்முனை போட்டி நிலவுகிறது. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது மக்களுக்கே தெரிந்தக்கூடிய உண்மைதான். திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய திரு அன்னியூர் சிவா தான் வெற்றி பெறுவார். அதுதான் இயல்பான ஒன்று. ஆளுங்கட்சி எது இருக்கிறதோ அவர்களுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெறுவது தமிழகத்தினுடைய கடந்த கால வரலாற்று நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் தேர்தலில் எதிரொலிக்கும், களத்திலும் அதுதான் பேசுவார்கள். ஏன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எது இருக்கிறதோ, அதிமுக இருந்தால் அந்த கட்சி தான் வெற்றி பெறும், திமுக இருந்தால் அதுதான் வெற்றி பெறும். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுடைய ஸ்கோரை மக்கள் இடத்துல காட்டுவார்கள். இந்த நிலையில் தான் திமுக பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் எப்படி ஓட்டு கேட்கிறார்கள் என்றால், சிறுவர்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து, இப்படி திட்டங்களை அடுக்கி கொண்டே போகிறார்கள். இந்த திட்டம் தான் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்கிறார்கள். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஓட்டு சதவீதத்தை திமுக பெறும் என்பதுதான் இயல்பான ஒன்று. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.